சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆவதற்கான தேதியை முடிவு செய்து சமயத்திற்கேற்றவாறு இப்போது எவரெடி ஆகுங்கள். அனைவரும் பிராமண ரூபத்தில் இருக்கிறீர்கள். பிராமணர்களின் கடைசி ஸ்டேஜ் பிராமணரில் இருந்து ஃபரிஸ்தா, பிறகு ஃபரிஸ்தாவில் இருந்து தேவதை ஆகிறீர்கள். தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் உண்மைத் தன்மை ஆகும். தூய்மைதான் சுகம் சாந்தியின் தாய். ஃபரிஸ்தா என்றால் அவருக்கு பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரங்களோடு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. சதா மனம், சொல், சம்பந்தம் தொடர்பில் டபுள் லைட், லேசான தன்மை. லேசான தன்மை அனைவருக்கும் பிரியமானவராக ஆக்கிவிடும். அனைவரும் நம்முடையவர் மற்றும் நான் அனைவருக்கும் உரியவன். சம்பூர்ணமாக வேண்டும், சம்பன்னமாக வேண்டும் என்பதுதான் அனைவரின் லட்சியமாக உள்ளது. பரிவாரத்துக்கு முன், உலகத்துக்கு முன் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம். சர்வ சக்திகள், சர்வ குணங்களால் சம்பன்னம், அதாவது சம்பூர்ணம் அனைத்தும் இருக்க வேண்டும். மனம், சொல், சம்பந்தம் தொடர்பில் கர்மமும் வந்துவிட்டது. நான் என்ற சொல்லுக்குப் பின்னால் ஆத்மாவை உணர்வில் வையுங்கள். நான் ஆத்மா. முதலில் சொல்லுங்கள், மேரா என்றால் என்னுடைய பாபா. சங்கல்பத்திலும் கூட நான் என்ற சொல் வருமேயானால் உடனே ஆத்மா சொரூபம் முன்னால் வரவேண்டும். சமயம் வேகமாகச் சென்று கொண்டுள்ளது. இயற்கை எவர் ரெடியாக உள்ளது. கட்டளைக்காக மட்டும்தான் காத்துக் கொண்டுள்ளது. டிராமாவில் உள்ள நேரத்தின் கணக்குப்படிதான் கட்டளை இருக்கும். சுயத்தையும் பாருங்கள், சமயத்தையும் பாருங்கள். தேக உணர்வின் நான் என்பது முடிந்து போய்விடும். எனது என்பதும் முடிந்து போய்விடும். நிமித்தம் மற்றும் பணிவுடன் கூடிய இயல்பு மற்றும் பாவனை ஒவ்வொருவருக்காகவும். சுப பாவனை, சுப விருப்பம். உங்கள் சுவமானத்தின் இருக்கையை விட்டு ஏன் இறங்கி விடுகிறீர்கள்? வீண் எண்ணங்களும் எழக்கூடாது. ஏன் ஏன் எனக் கேட்டதும் வீண் எண்ணங்களின் வாசல் திறந்தது. எனக்கு பழைய உலகத்தோடும் தொடர்பில்லை, என் பழைய சம்ஸ்காரங்களுடனும் தொடர்பில்லை. இந்த பிராமணர்கள் யாருடனும் தொடர்பில்லை. முடிந்தது. சேவையில் வெற்றிக்கான ஆதாரம் சுப சிந்தனையாளர் உள்ளுணர்வு. பரமாத்ம அன்பை அனுபவம் செய்வதற்காக உள்முக நோக்கு உள்ளவராகி, இந்த தேகத்திலிருந்து விலகிய ஆத்மிக ரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.